அன்பு தோழா வணக்கம். தமிழ்நாடு டெட்டு 2026க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்போ ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர்ல சைக்காலஜி பார்ட்டோட வந்திருக்கேன். நம்ம அதை ரிவ்யூ பண்ணலாம். கீழ்கண்டவற்றுள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது? கருத்தியல் நுண்ணறிவு. பியாஜேவின் அறிதல் வளர்ச்சியின் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்கும் முறையான மன செயல்பாட்டு பருவம், அதாவது ஃபார்மல் ஆபரேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் என்பது அறிதிறன் கோட்பாடு. அறிதிறன் கோட்பாடு. ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரிட்டினிசம்ங்கிறது தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பது. 2 இருக்கு பாருங்க. சோமா 1 பாருங்க. எல்லா பொருளுக்கும் உயிருள்ளவை என நம்புதல். எல்லா பொருள்களும் உயிருள்ளவை நம்புறதுதான் சோமா. அனிமிசம்னா 4 பாருங்க. நியூரானின் உடல் பகுதி. நியூரான் இருக்குல்ல, நரம்பு செல் நியூரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு. அதோட உடல் பகுதி தான் அனிமிசம். அடுத்து குள்ளத்தன்மைக்கு 3 பாருங்க. வளர்ச்சி ஹார்மோன் அளவு குறைவாக சுரப்பது. பிட்யூட்ரி குறைவாக சுரக்கிறது தான் காரணம். சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதலில் வெளிப்படுவது குழந்தைகள் இந்த சோசியல் லாஃபிங்னு சொல்லுவாங்க. சமூக சிரிப்பு. குழந்தை முதல் சிரிக்கிற அது 1 to 2 ஆண்டுகள்ல சிரிக்கும். உடன்பாட்டு தர்க்கத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்க. அதாவது பாசிட்டிவான எண்ணம் உள்ள ஒருத்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. பதில் பாருங்க. சி தான் பதில். 2, 3, 4 உண்டு, 1 மட்டும் கிடையாது. 1 பாருங்க. மற்றவர்களுடன் முரண்படுதல், சண்டை போடுறது. அப்ப பாசிட்டிவா உள்ளவனுக்கு அந்த கேரக்டர் மட்டும் இருக்காது, மீதி 3 இருக்கும். திரும்பவும் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. டால்மென் குறியீட்டு கற்றல் 3 இருக்கு பாருங்க. அடுத்து லெவின் 1 களக்கோட்பாடு. ஆல்ஃபிரட் பாண்டுரா அவர் 4 பாருங்க, சமூக கற்றல். அண்ட் கார்ல் ரோஜர்ஸ் 2 பரிசோதனை முறை கோட்பாடு. எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன் அடையாளம் மற்றும் தன் அடையாள குழப்பம் என்ற கூறானது இப்பருவத்தில் அடங்கும். குழந்தை பருவம். ஹோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் 4. டேஷ் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகத்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்ச்சிதை செயலை கட்டுப்படுத்துகிறது. வளர்ச்சி ஹார்மோன் பிட்யூட்ரி தான். அதுதான் என்ன பண்ணுது, நம்ம உடம்புல திசுக்கள்ல ஆக்சிஜன் அப்சார்ப் பண்றதை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. வளர்ச்சிதை மாற்றம். கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகள். கருத்து எப்படி உருவாகுது, அதோட செயல்முறைகள் என்னன்னா புலன்காட்சி, கருத்தியல் நிலை, கவனம். கூற்று 1 பாருங்க. உயிரிகள் தன்னை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்மையப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையுடன் சமநிலைப்படுத்தி வாடுகின்றன. கூற்று 1. கூற்று 2. சமநிலைப்படுத்தும் கோட்பாட்டை உருவாக்கிய பியாஜேன்னு சொல்றாங்க. பதில் பாருங்க. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. 2மே சரியானவை. கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பதில் பாருங்க. கற்றலானது நோக்கம் மற்றும் இலக்கை கொண்டிருக்காதுன்னு சொல்றாங்க. அதாவது கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுல டிக் பண்ணியிருக்கிறது சரி, தவறான பதில். பி தான் பதில். இதுக்கு கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றமுடையதாக இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதா சரியான பதில். அடுத்து பாருங்க. ஆளுமையின் வகையில் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஐசக் அண்ட் ஷெல்டன். ஆளுமைனால ஐசக் கொண்டு வந்துடலாம். ஐசக் அண்ட் ஷெல்டன். ஆன்சர் சி தான் அதுக்கு ஆன்சர். மொழியானது மனிதனின் தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் பியாஜே. தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது இவ்வொருங்கமைப்பின் தன்மையை பொறுத்ததாகும். இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமையாகும் என கூறியவர் போரிங். கீழ்கண்டவற்றுள் ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனை. டி பாருங்க. உருவம் வரைதல் சோதனை. குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டு பொருள்களை பரிமாறிக்கொள்வதும் மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தையினை விமர்சிக்கும் முறையானது கூட்டு விளையாட்டு.
ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை மனப்பான்மை என்கிறோம். உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி மன எழுச்சி வளர்ச்சி. 21 பாருங்க. 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கூற்று, மற்றொன்று காரணம். கூற்று பாருங்க. மொழி வளர்ச்சி அடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடைகிறது. கூற்று 1. கூற்று அது காரணம் பாருங்க. மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. பதில் பாருங்க. ஏவே சரியான பதில். கூற்று மற்றும் காரணம் சரி அண்ட் சரியான விளக்கம். கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று 1 பாருங்க. குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கு பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதிதான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும். கூற்று 2. புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை, ஆய்வு, அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். இதுக்கு பதில் பாருங்க. ஏ கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரி. கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்தவும். பதில் பாருங்க. 4 படிநிலை கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்காட்டுகளில் பகுப்பாய்வு, அடுத்து சி பொதுமைப்படுத்துதல், அடுத்து டி எடுத்துக்காட்டுகளின் மூலம் கூறுதல், அடுத்தது பி சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல். குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள், தனித்த மன எழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையினை உள்ளடக்கிய தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது வரம்பு 3 5 ஆண்டுகள். குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்னும் இக்கூற்று விளக்கும் கருத்து கற்றல் அனுபவத்தை வடிவமைத்தல். பதில் பி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சியை அடைகிறது? நரம்பு மண்டலம். குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமும் தங்கள் சமூக சூழலுடனும் இணைந்து வாழலாம் என்பதை வலியுறுத்தும் அணுகுமுறை செயல்பாட்டுவாதி. கீழ்கண்டவற்றுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார் யார்? மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார் யார்? பதில் பாருங்க. ஆப்ஷன் டி தான். ஏபிசி ஸ்கின்னர், ஆல்ஃபிரட் ஃபீனே, வைகாட்ஸ்கி இவங்க 3 பேருமே மொழி கோட்பாடுகளோடு தொடர்புடையவர்கள். கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் வைகாட்ஸ்கி. ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதை சொன்னவர் வைகாட்ஸ்கி. கூற்று பாருங்க. அப்படி இல்லை, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று பி தான். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு மீண்டும் மீண்டும் ஆட்படுத்தப்படுவதே அறிவு உருவாக்கத்தில் முக்கியமானது. ஓகே நண்பர்களே, நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.